அன்வர் ராஜா அதிமுகவுடைய கழக அமைப்பு செயலாளர் பாஜகவை தமிழகத்தில் காலுன்ற விட மாட்டோம் அப்படின்னு அவங்க கால் கூட தரையில் படக்கூடாத அளவுக்கு நாங்கள் காலை கழுவி பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போகன்றாரு. பிஜேபி தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குறாரு அப்படின்னா தொடர்ச்சியாக மசாஜ் பண்ணி விடுறாருன்னு கையை காலை அமைக்கி விடுவார். நடக்கிறதே வேற அப்படின்னா காலில் விழுந்து கதறாரு. இந்த பாதுகாப்பு கொடுத்தாலே நம்ம சரி நம்ம பாதுகாப்பு கொடுத்தாலே ஆடை வெட்ட போறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களை சாட்டு பேசலாம். வணக்கம். அன்வர் ராஜா அதிமுகவுடைய கழக அமைப்பு செயலாளர், அவர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். பாஜகவை தமிழகத்தில் காலுன்ற விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி? அதுதான் அவர் என்ன, நாங்கள் கால் ஊன விட மாட்டோம், பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போகன்றாரு. அவங்க கால் கூட தரையில் படக்கூடாத அளவுக்கு நாங்கள் காலை கழுவி அது காலுக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி அவர்கள் பாதம் தமிழகத்தில் படாத அளவிற்கு அவர்கள் பல்லக்கில் வைத்து நாங்கள் எடப்பாடியார் எல்லாரும் தூக்கிட்டு போகன்றது அவர் அப்படி சொல்லியிருக்காரு. காலை பட விட மாட்டேன்னா அதுதான். இல்லை, எடப்பாடி ஏதோ மெசேஜ் சொல்கிறாரா சார் அன்வர் ராஜா வச்சு பாஜகவுக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியா சார்? இல்லை, பாஜகவுக்கு அழுத்தத்தை கொடுக்குறேன்னா இப்போ நீங்கள் போய் மசாஜ் சென்டருக்குலாம் போனீங்கன்னா அழுத்தம் கொடுப்பாங்க. முதுகில் காலில் இன்னும் கொஞ்சம் அழுத்தவா அப்படின்வாங்க. அந்த மாதிரி அழுத்தம் தான் இது. எடப்பாடியார் வந்து அழுத்தம் கொடுக்குறது வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்க மாட்டார், லைட்டாக கொடுப்பார். மசாஜ் சென்டர் மாதிரி பிஜேபிக்கு அது வந்து அப்படியே பிடிச்சி விட்ற மாதிரி கை காலை பிடிச்சி விட்டா அப்படி இருக்கும். அது அழுத்தம் தானே, அந்த மாதிரி அழுத்தம் தான் கொடுப்பார். நீங்கள் நினைக்கிற அழுத்தம் கிடையாது. எடப்பாடியாரும் பிஜேபிக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குறாரு அப்படின்னா தொடர்ச்சியாக மசாஜ் பண்ணி விட்றாருன்னு அர்த்தம். அரசியல் மசாஜ், கையை காலை அமைக்கி விடுவார் ஜிக்கு. சார், நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து சொல்லிட்டு இருக்கீங்க முதல்வர் வேட்பாளர் செங்கோட்டையனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உண்மையிலேருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அன்வர் ராஜாவும் சொல்கிறாரு, செங்கோட்டையன் வேலுமணி நீங்கள் நினச்சிங்கன்னா நடக்கிறதே வேற, எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. நடக்கிறது வேற என்ன? அந்த வடிகள் சொல்லலாம், டே வாடா இந்த தெருவுக்கு வாடா பார்த்துடலாம், அப்புறம் ஏரியாவுக்கு வாடா, வீட்டுக்கு வாடா பார்த்துடலான்னா அதுதான் அன்வர் ராஜா. நடக்கிறதே வேற அப்படின்னா காலில் விழுந்து கதறுவாருன்னு. ஐயா வேணாயா, எடப்பாடியே வச்சிருங்க, அவங்களாம் வேணாயா அப்படின்னு. அதுதான் அன்வர் ராஜா சொல்கிறார். காலில் விழுந்து கதறது தான் நடக்கிறதே வேறன்றது. இந்த மாதிரியான ஒரு ஆள் தான் இப்போ அன்வர் ராஜான்ற புது காமெடியன் உருவாயிருக்காரு. எங்கே ஏற்கனவே காமெடியன் தான் இருந்தார், அவருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இப்போ கவுண்டமணி செந்தில் இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ அடுத்தடுத்து சின்ன சின்ன போண்டாமணிலாம் வந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் யார்? அன்வர் ராஜா. அவர் எடப்பாடியார் வந்து அழுத்தம் கொடுப்பார் நல்லா. யாருக்கு? இவர் அமித்ஷாவுக்கு. இவர் கையில் காலில் விழுந்து அவர் பாதம் தரையில் பட்டுறாமல் அப்படி பார்த்துக்குவார். அதுதான் அன்வர் ராஜா. நீங்கள் முன்பே சொன்னது மாதிரி சார், இந்த அதிமுகவிலிருந்து ஒருவர் அப்படிங்கிறத அமித்ஷா வந்து தினமலர் தினத்தந்தி பேட்டிகளில் குறிப்பிட்டுக்கிறார். இப்போ எடப்பாடி மேலே அந்த நம்பகத்தன்மை இல்லையா சார்? அவர் ஏமாத்திட்டார்ல ஏற்கனவே வந்து. இல்லைன்னா கூட்டணி போட்டிருந்தா ஒரு 5 சீட்டுனாலும் வந்திருக்கும்ல பிஜேபி. அவங்க நினச்சது என்னென்னா, எம்பி எலெக்ஷனில் இவரை வந்து தென் மாநில ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடியாரை போட்டாங்க. அந்த பக்கத்தில் உட்கார வச்சு கையெல்லாம் தூக்குனார் ஜி, பிடிச்சி தூக்கி விட்டார். அப்படி இருந்தும் அங்கேருந்து ஊர்லேருந்து வந்து எலெக்ஷன் நேரத்தில் வந்து காலவாரி விட்டு அவங்கள டோட்டலாக காலி பண்ணிட்டார்ல. அந்த கூட்டணி இருந்தால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு 15 சீட்டு பிஜேபி ஐடிஎம்கேயும் சேர்ந்துருந்தா வந்திருக்கும் எம்பி எலெக்ஷனில். அப்படி வந்திருக்கும் சார்? அப்படி அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, வந்திருக்கும். அது போச்சே அப்படின்னா இவரை பழி வாங்காமல் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அப்படி போயிட்டு இருக்கும்போது எடப்பாடியார் மேலே இருக்க நம்பிக்கை போயிடுச்சு. அவரை தூக்கணும், அழிக்கணுன்றது தான் அவர்களோடது. இன்னும் எலெக்ஷனுக்கு முன்னாடி காலி பண்ணுவாங்க, இல்லைன்னா எலெக்ஷனுக்கு பின்னாடி காலி பண்ணுவாங்க. முன்னாடியே காலி பண்ணிட்டார். முன்னாடியே அமித்ஷா சொல்லிட்டாரு, நாங்கள் செலக்ட் பண்ணுற ஆள் தான் ஏடிஎம்கேல ஒரு ஆள், இவர் கிடையாது அப்படின்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சொல்லிட்டார். அதிமுகவில் ஒருத்தர் தான் முதலமைச்சர், ஆனால் எடப்பாடியார் பேரை சொல்லலை. அப்படிங்கும்போது இவர் இவ்வளோ அழுத்தம் கொடுத்தோம் அவருக்கு நம்ப மாட்டார். அந்த லிஸ்ட்ல சார் வேலுமணி அவரையும் சொல்றாங்க. ஏன்னா RSS நிகழ்வுகளெல்லாம் கலந்து இருக்கிறார். வேலுமணி தன்னுடைய பணத்தை காப்பாற்றி கொள்வதற்காக எதை வேணாலும் செய்வார் அப்படின்றது. ஆனால் வேலுமணிக்கு வந்து மக்கள் செல்வாக்கு கிடையாது. வேலுமணியை கொண்டு மாட்டாங்க. வேலுமணி நடுநிலையான ஒரு எல்லாத்தையும் சமாளித்து போகிற தலைவர். இவர் கவுண்டர் சங்க தலைவரை இவர் இருந்தார்னா அவர் அதுக்கு கூட ஒருத்தர் இல்லாத ஆள் வேலுமணி. ஏன்னா கவுண்டர் பெல்ட்டில் ஓட்டு போடுவாங்க வேலுமணிக்கு. ஓரளவுக்கு போட்டாலும்
மித்த இடத்துல பூரா அதிமுக காலியாகி 10% போயிடும். சீமானோட போட்டி போடுற அளவுக்கு ஆயிரும் அதிமுக வேலுமணியை போட்டால். அதனால இப்போ ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. பாஜகவோட பாலிசி வந்து அது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசில் சௌகான் தான் முதலமைச்சராக இல்லையானே எதுவுமே சொல்லாமல் சௌகானை வச்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம் யாரோ எங்கேயோ இருந்த ஒரு ஆளை கொண்டு வந்து முதலமைச்சராக போட்டு சௌகானை வந்து மத்திய அமைச்சராக்குனாங்க. இல்லை இதைத்தான் இங்கே செய்வாங்க. அதிமுகன்னு வாங்க, முதல்வர் எடப்பாடின்னு சொல்லவும் மாட்டாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதிமுக முதலமைச்சர்னு சொல்லியே போய் எலெக்ஷன் முடித்த உடனே ஆக பெரும் கூவை ஒருத்தனை அதிமுகலேருந்து பிடிச்சி போடுவாங்க. இங்கே முதலமைச்சராக போட்டு விட்டு நீ வெளில போயிருந்துருவேன். அப்போ என்ன பண்ணுவார் எடப்பாடியார்? கேஸை போட்டு டெல்லியில் தூக்கி உள்ள வச்சுருவாங்க திகார் ஜெயிலில். அப்போ எடப்பாடியார் சைலண்டாக இதாகும். தங்கமணி வேலுமணி எல்லாம் சைலண்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா நீங்கள் மதுரை விஞ்ஞானி இருக்கார் யார், செல்லூர் ராஜா கொண்டு முதலமைச்சராகனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஜெயிச்சதுக்கப்புறம்? உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதிமுக பாஜக கூட்டணி, அதிமுக 100 இடங்களில் வந்துடுச்சு அப்படியே வச்சுங்க. பாஜக ஒரு 30 இடத்துல 20 இடத்துல வருது. அவர்கள் கூட்டணி கட்சியெல்லாம் 10 இடத்துல வர்றாங்க. உடனே பாஜக ஆதரவு இருந்தால் தான் அதிமுக ஆட்சிக்கு வரணுன்ற ஒரு நிலை வரும்போது அவர்கள் சொல்லுவாங்க செல்லூர் ராஜ் தான் முதலமைச்சர். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நீ முதலமைச்சராக இருந்தேன்னா உனக்கு ஆதரவு தர மாட்டேன்னா நீங்கள் முதலமைச்சராக ஆக முடியாது. அதே மீறி நீங்கள் அடம் பிடிச்சிங்கன்னா உங்களை தனியாக தூக்கி ஜெயிலில் வச்சுருவாங்க, திகார் ஜெயிலில். எப்படி சசிகலா முதலமைச்சர்னு சொல்லி பதவி வைக்கிறதுக்கு முன்னாடி தூக்கிட்டு போனாங்க பாருங்க, அந்த மாதிரி எடப்பாடியார் தூக்கி ஜெயிலில் வச்சுருவாங்க. அப்போ எடப்பாடியார் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வாழணும்னா தர்மாகோல் விஞ்ஞானி தான் முதலமைச்சர்னு ஏற்றுக்கொண்டே ஆகணும். இல்லைன்னா ராஜேந்திர பாலாஜி, திண்டுக்கல் ராஜேந்திர பாலாஜியை முதலமைச்சர் ஆகணும். ஆகப்பெரும் கூவைகளை கொண்டு வந்து ஆக்கிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மோடி எங்கள் டாடின்னு சொன்ன ஒரு ஆகப்பெரும் கூவையை கொண்டு வந்து ஆக்கி விட்ருவாங்க. ஆக்கி விட்டு இதைத்தான் வந்து மத்திய பிரதேசம் செஞ்சுருக்காங்க, ராஜஸ்தானில் செஞ்சுருக்காங்க, எல்லா ஊர்லேயும் இவங்க அப்படி தான் செஞ்சுருக்காங்க. யாருன்னே முத நாள் வரைக்கும் தெரியாத ஒருத்தரை கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கி விட்ருவாங்க. ஸோ அதனால் எடப்பாடியார் ஆகவே முடியாது. நீ இருந்தது வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு கனவாக நினச்சிட்டு இந்த சேரன் படம் பார்த்தீங்களா, சைக்கிளில் போகப்பில்ல, அவர் வாழ்க்கையில் பாட்டு, அந்த பழைய நினைவுகளோடு அப்படியே வாழ வேண்டியதான் எடப்பாடியார். அதை தாண்டி இனிமேல் ஜென்மத்துக்கு எடப்பாடியார் வர முடியாது. அந்த கனவுகளோட நினைவுகளோடையும் அப்படியே கைத்து கட்டில் போட்டு அவர் தோட்டத்தில் சேலத்தில் படுத்துருந்தாருன்னா அவர் பேரம் பேத்தி வந்து தாத்தா நீங்கள் ஒரு காலத்தில் முதலமைச்சராக இருந்தீங்களாமே தாத்தாங்கும் போது இந்த கதையெல்லாம் சொல்லுவோம். இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் கடைசியில் இப்படி ஆகிட்டேன். இதுதான் அவரோட நினைவு. இனி ஜென்மத்துக்கும் எழுதி வச்சுங்க, எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக முடியாது. அவர் முதலமைச்சர் வேட்பாளரும் கிடையாது. முதல்ல மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, அது வேறு விஷயம். சப்போஸ் நான் சொல்கிற ஒரு கனவுல வந்து 100 இடம் வந்துருச்சு, பிஜேபி ஒரு 25 இடம் வருது அப்படின்னு வச்சுங்க. இப்போ கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஜான் பாண்டே ஒரு 5 இடத்துல ஜெயிக்கிறாருன்னு வச்சுங்க. அப்புறம் ஒரு திருடன் ஜெயிலில் இருக்கான் ஒருத்தன், தேவநாதன் யாதவ், ஒரு சீட்டு கம்பெனியை கொள்ளையடிச்சு ஜெயிலில், அவனுக்கு ஒரு 3 இடம் கொடுக்குறாங்கன்னு வைங்க. இப்படிலாம் கூட்டணி ஆட்சி வச்சாலும் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக முடியும். இதெல்லாம் நடந்தாலும் அதனால நீங்கள் பயப்படாமல் இருங்க சார். அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத ரொம்ப திரும்ப சொல்கிறாங்க. நீங்கள் முன்பே குறிப்பிட்ட மாதிரி அது திரும்ப அமித்ஷா இன்சிஸ்ட் பண்ணுறது, நாங்கள் ஒரு ஆள் ஜெயித்தாலும் நாங்கள் சொல்கிறது தான் மந்திரி, நம்மளால ஒருத்தர். ஆமாங்க, அவங்களோட அதிகாரம் இருக்குது. அவங்க தமிழ்நாட்டை ஆட்டையை போடணுன்றது தானங்க அவங்களோட இது. இப்போ இதில் வந்து தினகரனை பிடிச்சி வச்சுருக்காங்க, டெல்லி போலீஸை வச்சு பிடிச்சிட்டு போனாங்க. ஆமாம், பிடிச்சிட்டு போய் ஐசியில் படுக்க வச்சு மிரட்டினோடனே நீங்கள் என்ன சொல்கிறேன்னு எஜமா கேட்குறேன், பாஸ்போர்ட்டையும் பிடிங்கி வச்சுருக்கோட்டு. இப்போ வெளிநாட்டுக்கு போக முடியாது. இப்போ அவர் வாழணும்னா என்ன பண்ணுறது? பிஜேபியை அண்டி தான் பழைக்கணும். முதலாளின்னு டெய்லி போய் டயர் நக்கணும். டயர் நக்கும்போது என்ன இது பத்தலையே நீ பண்ணுறது அப்படிங்கும்போது, இல்லை கூட்டணி ஆட்சி தான். முந்தா நாள் கூட பார்த்தீங்கன்னா சொல்லி கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் செட் ஆகணும். நீ யார் சொல்கிறதுக்கு? நீ யாரையா முதல்ல? நீ அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது நீ கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருப்பியா? வாயை திறந்துருப்பியா? நீ உயிரோடு விட்டுருப்பாங்களா அந்த அம்மா? அந்த மாதிரி இந்த மாதிரி கைக்கூலிகளும் காட்டி கொடுத்து தன் பிழைப்புக்காக சேர்த்து வச்சுருக்க காசை செலவு பண்ண முடியல, பாஸ்போர்ட்டை பிடிங்கி வச்சுருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்கான்ற மாதிரி ஆட்களை, புல்லுருவிகளை பிடிச்சி தமிழருக்கு விரோதி, தமிழினத்துக்கு விரோதமான ஆட்கள் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு அவர்களை வச்சு கூவ விடுவாங்க. பாருங்கள், சேவல் கூவுதுன்னு. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் சேவலை குழம்பு வச்சு தின்றுவாங்க அப்படின்றது தான் நடக்கும். அதனால் பயப்படாமல் இருங்க. எடப்பாடியார் நீ ஜென்மத்துக்கு அரசியல், அவரோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. தங்கமணி வேலுமணி இவர்களெல்லாம் வந்து கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. அவர்கள் பிளான் வந்து செங்கோட்டையனை கொண்டு வர்றது தான் ஆர்எஸ்எஸோட பிளான். அது ஒரு பிளக்கம் இருக்குது. அது எலெக்ஷனுக்கு முன்னாடி வருதா? எடப்பாடியார் ரொம்ப சேட்டை பண்ணால் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துடும். எடப்பாடியார் கொஞ்சம் சேட்டையை குறைஞ்சி ஆதரவு படுத்தே விட்டான் ஐயான்ற மாதிரி ஆகிட்டார்ல, உடனே ஒய்பிரிவு பாதுகாப்பு. ஆமாம், புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்குது. இந்த பாதுகாப்பு கொடுத்தாலே நம்ம சரி, நம்ம பாதுகாப்பு கொடுத்தாலே ஆடை வெட்ட போகிறாங்கன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு?
ஆடை வந்து மஞ்சள்லாம் தண்ணிலாம் ஊற்றி கயத்தை வச்சு 4 பேர் கத்திக்கிட்டே கூப்பிட்டு வரானாலே அதை கொண்டு போய் கோயிலில் பெட்ட போகிறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஏன்னா வேறு யாரும் வெட்டிடக்கூடாதுன்றக்காக பாதுகாப்பு, புரியுதா? ஆடை வந்து பத்திரமா வச்சுருப்பாங்க இன்னும் கோயிலுக்கு நேர்ந்து விட்டது. அது வருஷம் பூரா வேலையை சுற்றிட்டு இருக்கோம். திருவிழா நெருங்கினோடனே அந்த 15 நாள் அதுக்கு வந்து பார்த்துக்கியா பலி கொடுக்கக்கூடிய ஆடு, நல்ல இனியை போட்டு விடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிஞ்சலாம் டெய்லி குளிக்க ஊற்றி கயிறை கட்டி இழுத்துட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரியான இழுத்துட்டு போகிறாங்கும் போது அதை வாழ வைக்கிறதுக்கு இழுத்துட்டு போகல, பிரியாணி போடுறதுக்கு இழுத்துட்டு போகிறாங்கன்றதை. சார் இந்த விஜய் வருவார்னு எல்லாரும் காத்து கிடந்தாங்க, எல்லாரையும் கவுத்து விட்டாரா சார் விஜய்? விஜய் தான் வந்துட்டார்ல. இல்லை அவங்க கூட்டணிக்கு வருவாங்க, நயினாரு வானதி எல்லாம். அவன் பிஜேபி கூட்டணிக்கு வரேன்னு சொல்லவே இல்லையே. இல்லை இவங்கெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க சார். அவர் அது கூப்பிடலாமா? அதுக்காக என்ன பண்ண சொல்கிறீங்க? கூப்பிடலாம், வரணும்ல. அதாவது பாக்கியராஜ் சார் படத்தில் பழைய படத்தில் ஒரு டைலாக் உண்டு, கண்ணடிச்சா வராத பொம்பளை கையை பிடிச்சி இழுத்தா மட்டும் வந்துடவா போகிறான்னு, புரியுதா? அந்த மாதிரி தான் இது. விஜய் வரமாட்டாப்புல. இன்னி போக போக நெருக்கடி கொடுப்பாங்க, எலெக்ஷன் நெருக்க ஏதாவது உள்ளே பிடிச்சி போடலாமான்னு பார்ப்பாங்க. அவர்களோட உளவாளிகள் தான் யாருன்னா அந்த எந்த பையன் அந்த ஆதவ் சார், யார் ஆதவ் அவங்க அனுப்பிவிட்ட ஆள் தான், அவங்க கைக்கூலி தான் ஆதவ். அதே மாதிரி இந்த இவன் பீகார்லேருந்து ஒருத்தர் வருவான் ஐயர், பிரசாந்த் கிஷோர். இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்தான், காசு கேட்டான். நீங்கள் அப்புறம் பார்க்கலான்னொடனே போயிட்டான் திருப்பி ஊருக்கு. அவனும் அவங்க கைக்கூலி தான், பிஜேபி கைக்கூலி தான். எழுப்பி விட்டு பேசி நீ பிஜேபியோட இருந்தால் பெரிய அளவு வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆயிடுவேன்னு சொல்லி அவன் இழுத்துட்டு வரதுக்கு தான் அவனை அனுப்பி விட்டாங்க. விஜய் கொஞ்சம் தெளிவாக என்ன பண்ணுறாப்புல, துரத்தி விட்டாப்பு. அந்த விஷயத்தில் விஜய் பாராட்டலாம், தெரிஞ்சுக்கிட்டாப்பு. ஊரே அடித்து உலையில் போட்ட பிரசாந்த் கிஷோரவே அடித்து தள்ளி விட்டது யார்? விஜய். அது போக விஜய் வந்து அங்கே கூப்பிட்டு போகலான்னு பார்த்தான், கடத்திட்டு போய். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அழகான பிள்ளைங்களாம் லவ் பண்ணி ஏமாற்றி கடத்தி கொண்டு போய் பாம்பேயில் ப்ராஸ்டியூஷனுக்கு விற்றுருவாங்க. அந்த மாதிரி ஒரு பிளான் போட்டால் விஜயை கடத்தி இது கொண்டு போயிடுவோம், பேச்சு நைஸாக பேச்சு பீகார் கூப்பிட்டு போயிடுவோம். பீகாருக்கு விஜய் வருவார் பிரச்சாரத்துக்குலாம் பிளான் பண்ணான். ஆனால் விஜய் மடங்கலை, காசு கேட்டால் அதுக்கு மடங்கலை. ஆனால் விஜய் ஒரு பக்கம் பார்த்தா ஸ்ட்ராங்கான ஆள் தான். பிஜேபி எவ்வளோ டார்கெட் போட்டும் போகல இது வரைக்கும். நீ கடைசி நேரத்தில் ஜெயிலில் மிரட்டுவாங்க, அது இனிமேல் தான் வரும். விஜய்க்கும் பயங்கர நெருக்கடி. விஜய்யுடைய அப்படின்னா ஒரு 4 முனை போட்டியை நோக்கி போகுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். 4 முனையில் 7 முனையும் கிடையாது. விஜய் ஒரு ஆள் இருக்கா, 10ஓட 11 அது இருப்பாங்க. ஏடிஎம்கே இருக்குது, டிஎம்கே அப்படின்ட்டு இருக்கும். இவரும் இடையில போட்டி போட்டு 4 முனை, அப்போ சுயேட்சையெல்லாம் இருப்பான், 10 சுயேட்சையாக இருப்பான், 10 முனை போட்டி. அப்போ அப்படி சொல்ல முடியாது. அவரும் அரசியலில் வந்திருக்காரு, போட்டி போடுவார், அவ்வளோதான். வாங்க போகிற 5-6% ஓட்டுக்கு இதுன்னா 4 முனை போட்டியார். போட்டின்றது இப்படி இருக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் ஒலிம்பிக்ஸில் கூட பார்த்தீங்கன்னாலும் அந்த நாடுகளில் டாப்பில் இருக்கவனை தான் வருவான். ஆனால் ஓடும்போது பார்த்தா ஒருத்தர் 4 பேர் கடைசியில் ஓடி வருவான், பார்த்துருக்கீங்களா? அவன் ஃபஸ்ட்டுக்கு போட்டி கிடையாது, ஃபஸ்ட்டுக்கு போட்டி செகண்டு தேர்டு உள்ள வந்தான். அக்கா ஓடுற 10 பேரும் 10 முனை போட்டின்னு சொல்ல முடியாது, புரியுதா அவங்களுக்கு? அந்த மாதிரி தான். நன்றி, வணக்கம். Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.